அண்மைச் செய்தி. திருவள்ளூர் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டு 9 பேர் உயிரிழந்தது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அமைத்த மூவர் குழு இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையம் பகுதியில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவின் காரணமாக 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இது குறித்து விசாரிப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மூவர் குழு ஒன்றை அமைச்சிருந்தார். அது 24 மணி நேரத்தில் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் 3 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் ஒரு அறிவுறுத்தலையும் அவர் வழங்கியிருந்தார். அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர் செயலர் மற்றும் பொது சுகாதாரத்துறையினுடைய கூடுதல் இயக்குநர் ஆகியோரை கொண்டு அந்த 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. இக்குழுவானது 24 மணி நேரத்திற்குள் அந்த இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதாவது இந்த விபத்து ஏற்படுவதற்கான காரணங்களுக்கான முதற்கட்ட அறிக்கையை அவர்கள் இடைக்கால அறிக்கையாக முதலமைச்சரிடம் நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிந்ததன் பிறகு முதலமைச்சரை சந்தித்து இக்குழு திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை நடைபெற்ற அந்த அமோனியா வாயு கசிவு காரணமாக ஏற்பட்ட விபத்து குறித்து ஒரு இடைக்கால அறிக்கையை கொடுத்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.